வசதியும் தேநீர் ஊற்றி கொடுக்கணுமோ சகல வசதியும் செய்து கொடுத்தா எங்களோட கிராமம் முன்னேற வேணும்ன்றதுக்காக ஒரு பெரிய கட்டிடம் இந்த கிராமத்துக்கு வர எங்களுக்கு சரியான சந்தோஷம். In this video வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வில்லேஜ் பாய். என்னன்னு சொன்னால், என்னோட உதவி திட்டம் மாதிரி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அந்த உதவி திட்டம் அப்படின்னு சொன்னால், எங்களோட ஊருக்குள்ள ஒரு என்ன சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஒரே ஒரு கட்டிடம் ஒன்று ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. அந்த கட்டிடம் வீணா போறதுக்கானது என்ன காரணம்னு சொல்லி அந்த கட்டிடத்தை காட்டிட்டு நான் இந்த வீடியோல தெளிவாக உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை வடிவா வாட்ச் பண்ணி கொண்டிருங்க. ஓகே, பார்ப்போம் வீடியோ ஃபுல்லா. ஓகே, என்னன்னு சொன்னா, நான் சொன்ன இடத்துக்கு வந்திருக்கோம். இதான் அந்த கட்டிடம். இந்த கட்டிடத்துக்கு முன்ன பாருங்க, போட்டுகள் எல்லாத்தையும் பாருங்க. என்னன்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட 5 வருஷமா இயங்காம இருக்கு. இங்க முன்னம் பாய்தறி இயங்கி வந்தது. அதுல என்னன்னு சொன்னால், அந்த பாய்தறி இயங்கி கொஞ்ச காலம் ரன் பண்ணி கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அப்படி ரன் பண்ணினது. பிறகு அது ரன் பண்ணாமல் இந்த கட்டிடம் வீணா போய் கொண்டிருக்கு. அப்படியே சும்மா வீணா எல்லாம் மேலே இருக்கிற இதுகள் தளவாடங்கள் எல்லாம் என்னன்னு சொன்னா டஸ்ட்டுகள் பூந்திகள் எல்லாம் பிடிச்சி இப்போ இங்கே இருக்கிற இளம் சமுதாயங்கள் என்ன சொன்னா வெளியிடங்களுக்கு தேடி போய் வேலை செய்யணும். வெளியிடங்களுக்கு போய் வேலை செய்கிற டைம் இங்கே வேலை ஒன்று உருவாக்கி கொடுத்தால் நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா, இங்கே இருந்து குடும்ப தலைமை பெண்கள் எல்லாம் வெளியிடங்களில் போய் வேலை செய்யணும். ஸோ அதால் நிறைய கருத்து வேறுபாடுகள் வீட்டுக்குள்ளே வருது. இப்போ கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. அவைகள் வெளியே போய் ஈவினிங் வரை இங்கே பெரிய ஒரு சண்டையாக இருக்குது. அதை மைண்டில் வச்சு நான் ஒரு சமூக சேவை செய்யணும்ன்றதுக்காண்டி இந்த காணொலியில் எடுக்கிறேன். இளம் சமுதாயங்கள் கிட்டும் போகக்கூடாது. மற்ற என்னன்னு சொன்னால், OLAL எழுதி போட்டு சில பேர் ரிசல்ட்ஸ் காணாமல் வீட்டில் இப்போ இருக்கணும். அவைகளுக்கான ஒரு உண்டுகோலாக இருக்கணும். இப்போ இந்த தொழில் வாய்ப்பு ஒன்று இதுக்குள்ள ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுத்தால் அவைகள் இதை பிடிச்சி கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. அது சப்போஸ் என்னன்னு சொன்னால், இப்போ யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், அவைகள் படித்து அந்த சனி ஞாயிறு இருக்கிற அந்த டைம்களில் இதில் ஒர்க் பண்ணி தங்களுக்கான செலவுகளை இதில் இருந்து ஒரு ஹேண்டில் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையும் உருவாக்கலாம். எந்த ஒரு நல்ல நோக்கம் அது ஒன்று. இப்போ இந்த இதில் கட்டடத்து இருக்க நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ஃபுல்லாக பார்க்கலாம். இது உங்களுக்கு விளங்கும். இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கட்டிடம் பாருங்க எவ்வளோ இதாக இருக்கு. இதை வீண் போகக்கூடாதுன்றது இந்த நோக்கம். இளம் சமுதாயங்கள் இதில் ஒரு பயன்படுத்தினால் கண்டிப்பாக ஒரு வெற்றியாக அமையும் என்று நினைக்கிறேன். ஓகே, என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. என்னென்னு சொன்னால், இங்கே ஸ்ரீலங்கா சரி, ஃபாரின் சரி, இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு சின்ன சின்ன கம்பெனிகள் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு நாங்கள் இங்கே எல்லா ப்ரோசஸும் கவர்மெண்ட் இந்த பில்லிங் தான். இங்கே இளைஞர்களாக நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரொசஸர் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி தருவோம். நீங்கள் இங்கே ஒரு தொழில் வாய்ப்பு உண்டு, உங்களோட கம்பெனியோ ஒன்று கொண்டு வந்து இங்கே ரன் பண்ணி அதுக்கு இங்கே இருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லித்தான் என்ற நோக்கத்தில் நான் இதை முன்வந்து செய்கிறேன். ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்கிறேன். கண்டிப்பாக இது வெற்றி அளிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பையும் இங்கே செய்யுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் ரன் பண்ணி கொண்ட இதில் கம்பெனிகள் கொண்டு இங்கே போட்டு இங்கேருந்து இங்கே இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நீங்கள் அந்த வேலை வாய்ப்புகளை கொடுப்பீங்களான்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்களை. மற்ற என்னென்னு சொன்னால், இதில் இருக்கிற மக்களின் கருத்துக்களையும் ஒரு கேட்போம். சரியா, அவைகளுக்கு இந்த வேலை வாய்ப்பு அமைச்சு தரதில் எவ்வளோ விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்போம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. மற்றது என்னன்னு சொல்கிறேன், என்னென்னு சொன்னால், நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் யாருமே பண்ணுறீங்க இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஊக்கம் தாங்க. நான் கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் சமூகம் சார்ந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருப்பேன். கண்டிப்பாக நம்புகிறேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களான்னு. தேங்க்யூ. ஓகே, அடுத்த இது பார்ப்போம். இல்லை சரி ஓகே, முதலாவது அம்மா இந்த வீட்டுக்கு போவோம். எங்களோட ஊர் நேசரி டீச்சர். வணக்கம் டீச்சர். எங்களோட ஒரு டீச்சர் என்ன சொன்னாலும் டீச்சர்னா, எங்களோட கட்டிடம் இப்படி வீணா போகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த கட்டிடத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும்னு அந்த நோக்கத்தில் வலிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இங்கே இப்போ கட்டிடம் நாங்கள் ஓப்பன் பண்ணி இதில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷமா? என்ன மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறதுல? இந்த கட்டடம் கட்டேகே முழு ஒத்துழைப்பும் நான் தான் செய்யறேன். அந்த கட்டடத்துக்கு வசதியோ சகல வசதி
இந்த தேனி ஊற்றி கொடுக்கணுமோ சகல வசதியும் செய்து கொடுத்தேன். எங்களோட கிராமம் முன்னேற வேணும்ன்றதுக்காக ஒரு பெரிய கட்டிடம் இந்த கிராமத்துக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷம். ஆனா இப்ப இந்த கட்டடத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாமல் மூடப்பட்டிருக்கிறது சரியான கவலைக்குரிய விடயமா இருந்தது. ஆனா இதுக்கு நாங்கள் ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து பொம்பளைகளுக்கு அப்படி ஒரு உற்பத்தி உணவு உற்பத்தி அப்படி செய்கிறது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஓகே, எனக்கும் அந்த ஒரு ஆசையில தான் நானும் படிக்கிட்டு இருக்கேன். நிறைய இளம் சமுதாயங்கள் இங்கே இருந்து என்னன்னு சொன்னால் படிச்சு முடிச்சுட்டு இந்த பேருந்தும் கூலி வேலைகளுக்கு அப்படி போய் கொண்டிருக்கணும். அவைகள் எல்லாத்தையும் அதுல இருந்து நிப்பாட்டி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிய இந்த எண்ணம் கொண்டு வரணும். அதான் என் எண்ணம். இப்போ அதுக்காண்டி தான் நான் இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன் டீச்சர். உங்களுக்கு இப்போ பிள்ளைங்க தானே, இப்போ அடுத்தடுத்த சமுதாயம் அடுத்தடுத்த சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடாது, நல்ல ஒரு நிலைக்கு வரணும். அதான் என்ற நோக்கம். கண்டிப்பா வெற்றி அழைக்கும்னு நினைக்கிறேன் என்ற இந்த முயற்சி. ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் அமைச்சிருக்கிறீங்க. இதுக்கு நீங்கள் கூடுதலா பங்களிப்பு போட இருக்கிறீங்களே எனக்கு நல்ல சந்தோஷம். நன்றி டீச்சர். ஓகே, நன்றியா. ஓகே, சரி, அடுத்த அம்மா இந்த வீட்டையும் பார்ப்போம். வணக்கம் அக்கா. என்ன சொன்னால், இப்ப நான் எங்களோட ஊருக்குள்ள இந்த கட்டிடம் இருக்குதானே பாய்த்தறி, இது நிறைய நீண்ட காலமா ஓபன் பண்ணாம இருக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஓபன் பண்ணாம இருக்கு. ஸோ இந்த முயற்சி என்னன்னு சொன்னால், இதுக்குள்ள ஒரு வேலை வாய்ப்பை இங்க இருக்கிற இளம் சமுதாயம் சரி, இங்க கஷ்டப்படுற குடும்ப பெண்கள் சரி, எல்லாருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கி கொடுக்க வேண்டிய என்ற நோக்கம். ஸோ அதுக்காண்டி நான் ஒரு முயற்சி ஒன்று எடுத்திருக்கிறேன். இதுக்குள்ள ஒரு தொழில் வாய்ப்பு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்லாது என்ன உங்களோட முடிவு? வெறும் நினைக்கிறோம். ஏனென்றா நிறைய பொம்பளையாக்கள் வீட்டோட இருக்கு. நம்ம வேலைகள் எல்லா நேரமும் தோட்ட வேலைகள் விடாதாங்க. அப்ப படிச்ச பிள்ளைகளும் நிறைய இந்த ஊருக்கு இருக்கணும். ஆனா அவைகளுக்கு இந்த கட்டடத்துல ஒரு தொழில் வாய்ப்பு இளங்கிழமை போட்டு கொடுத்தீங்களா செய்யணும். நீங்க என்ன மாதிரி ஒரு எல்லாரும் ஒத்துழைச்சு செய்யணும். அந்த எங்களுக்கு நம்பிக்கை. ஏனென்றா வேலையால் தோட்ட வேலைக்கு போனா தூர இடங்களுக்கு தான் போகணும். அதுவும் எல்லா நேரம் விடாது. வீட்டோட தான் ஆம்பளையாக்களுக்கும் வேலை இல்லை. அவையாலும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆம்பளையாக்களும் அப்ப அவையாலும் செய்யணும். நீங்க இப்ப என்ன மாதிரியான தொழில் இருக்குள்ள பெறணும்? எங்களுக்கு அந்த பேக்கெட் பண்ற வேலைகள் ஏதாவது நல்ல நல்ல சரி, அம்மா கருத்தை ஒரு கேட்போம். உங்களோட கருத்து என்ன மாதிரியுமா? இப்ப நான் இதுக்குள்ள வந்திருக்கிறேன் சொன்னா, கட்டாயம் இப்படி ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுக்கணும் என்ற நோக்கத்தோட உங்களோட கருத்து என்ன மாதிரி? அதான் நீங்களும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரி 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 அம்மா. ஓகே, நன்றியா. எல்லாரும் எப்படி ஒரு சப்போர்ட் தந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த அக்காவையும் பார்ப்போம். அக்கா அந்த இதுகளும் கதையில கேட்போம். என்னன்னு சொன்னா, இப்ப நான் வலிக்கிட்டு இருக்கேன் அக்கா. என்னன்னு சொன்னால், இங்க நான் மட்டும் இல்லை, எங்களோட இளம் சமுதாய பொடிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வேலை செய்கிறோம். என்னன்னு சொன்னா, எங்களோட கட்டிடம் தெரியும் தானே, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கிட்ட ஓபன் பண்ணாமல் இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி தருவணும்ன்ற நோக்கத்தோட நாங்க வலிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உங்களோட நோக்கம் என்னன்னு சொன்னால், அதுக்குள்ள தொழில் வாய்ப்பு ஒன்று உங்களுக்கு உருவாக்கி தருவணுமா, இல்லது என்ன நோக்கம்? வேண்டாமா வேணுமா? அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கத்தான் வேணும். ஏன்னா சும்மா கட்டடமும் இருக்கு. எத்தனையோ படிச்ச பிள்ளைகளும் வேலைகள் இல்லாமல் வீட்டோட தாயோட. அப்ப நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல வருமானம் வீட்டக்கூடிய தொழிலாட்சி நல்லது. எல்லாரும் கஷ்டப்பட்டவை கூலி வேலை. இப்ப உங்களுக்கு ஒரு என்ன சொல்ல, நீங்கள் உங்க மனசுல ஒரு இருக்குந்தானே, இப்ப என்ன தொழில் இங்க வந்தா நல்லம் அப்படி இருக்குந்தானே? என்னடா என்ன மிக்சர் கம்பெனியால் அப்படி அந்த பேக்கெட் பண்ணி தூள்கள் திரிச்சு, சரக்கு தூள்கள் திரிச்சு அப்படி பேக்கெட் பண்ற தொழில்கள் செய்தால் ஓரளவை அதால பண்ணேன். அப்படித்தான் கஷ்டப்பட்டதை கடைகள் கொஞ்சம் கடைகளுக்கு குறைவாக கடைகள் நம்ம பேக்கெட் பண்ணினால வேற கடைகளுக்கு ஏற்றுமதி செய்து அதாலையும் கொஞ்சம் முன்னேறங்கள் நினைக்கிறேன். அப்படி செய்யறது நல்லது. கட்டடம் இருக்குது, அதுக்குள்ள எடுத்துட்டா போட்டு மிளகாய் வறுத்து பேக்கெட் பண்ணி சரக்கு தூள்கள் அடிச்சு அப்படி மிக்சர்கள் செய்து பேக்கெட் பண்ணி அப்படி செய்யணும். உங்களுக்கு அந்த அந்த இதுகள் இருக்கு, அந்த ஃபீல்ட்ல ஒரு அனுபவம் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி அக்கா, ஓகே. உங்களோட கருத்துக்கு நன்றி. நான் எல்லார்ட்டையும் இது சம்பந்தமா கதைச்சு கொண்டிருக்கேன். உங்களோட கருத்தும் ஓகே, நன்றி.
வணக்கம் அம்மா. என்னென்னு சொன்னால் இப்போ நான் என்ன இந்த இது கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி சொன்னால் என்னத்துக்காண்டி இந்த முயற்சி செய்கிறோன்னு எங்களோட ஊரில் அந்த கட்டிடம் இருக்குது தானே, சும்மா அது பாலடைஞ்சு போய் கொண்டு இருக்குது. ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுப்போன்ற நோக்கத்தில் வலிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு என்ன ஏற்ற மாதிரி இருக்கணுமா, உங்களுக்கு எப்படியான தொழில் வாய்ப்பு அதுக்குள்ள உருவாக்கி தருவணுமான்னு நீங்கள் உங்களோட இதில் மனசில் யோசிக்கிறீங்க? எப்படியான தொழில் வாய்ப்பு உங்களுக்கு தந்த நல்ல நீங்களும் சேர்ந்து செய்யலாமான்னு யோசிக்கிறீங்க? எப்படியான ஒரு தொழில் வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க? நீங்க முதல் தரம் அந்த பாய் தான் அடிச்சீங்களே, அதுதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்படி இயங்கி இருக்குமே. அதுக்கு பிறகு நீங்க கைவிட்டுட்டீங்க. சம்பள பிரச்சனை உண்டு, மற்ற அந்த இது ஓடாது. வேற ஏதாச்சும் ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கினா நல்ல. சரி, ஓகே. உங்களை இதுக்கு நீங்களும் ஏதாச்சும் சொல்லணும். உங்களுக்கு ஒரு வேற ஏதாச்சும் தொழில், இப்ப நிறைய பேர் சொல்லி பேக்கிங் தொழில் அதுகள் தந்தா உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி, இப்ப உங்களுக்கும் அப்படியா இருந்தா ஓகே இருக்கு? ஓகே தானே? சரி, ஓகே, நன்றியா. சரி, வணக்கம் அம்மா. என்னங்க இதை புரியுங்க, நாங்க கேட்குற கேள்வி எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால், இப்ப எங்களோட ஊருக்குள்ள இந்த கிட்டத்தட்ட 5 வருஷமா ஒரு தொழிற்சாலை ஒன்று இயங்காம இருக்குது. பாய்த்தர் இயங்கி வந்தான்னு சொல்லி சொன்னவே, அந்த தொழிற்சாலை இப்ப சும்மா இயங்காம இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்றை உருவாக்கி கொடுப்போன்ற நோக்கத்துல வலிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ உங்களுக்கு அதுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி தந்தால் நீங்களும் அதுல பங்காற்றுவீங்களா, இல்லை உங்களுக்கு அந்த தொழிற்சாலை இயங்கக்கூடாதா என்று சொல்லி நான் இப்ப கேட்கிறேன். உங்களோட இது பதில் என்ன? அதுக்கு கட்டாயம் செய்யத்தானே ஒரு மணியா விடுறது, எப்படி தொழிற்சாலையை கட்டத்தை கட்டி போட்டு விடையிடாது, ஏதோ ஒரு தொழில் வாய்ப்பு செய்யத்தானே வேணும். என்னென்றாலும் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒழுங்கா வச்சு வடியா நடாத்தித்தான் வேணும். என்ன வேலை செய்யணும் என்றால் அந்த வேலையை இது செய்து வைக்கத்தான் வேணும். இப்ப உங்களுக்கு ஒரு விருப்பம் ஒன்று இருக்குங்க, என்ன தொழில் அது செய்யலாம் சொல்லி. இப்ப இருக்கிற பிள்ளைகள் என்ன வேலை செய்ய போயிடமோ அந்த பிள்ளைண்ட என்ன பாடுறான்னு கேட்டு அது செய்யணும். என்னன்னு கேட்டா அந்த கட்டணத்தை அப்படி விடக்கூடாது. வருங்கையா விட்டுட்டு தொழிற்சாலை செய்ய இயங்கையில தொழிற்சாலை செய்து இயங்கி பார்த்துட்டு நம்ம இந்த சம்பளம் அறிவியான்னு. அப்ப இதை இனி ஏதாவது இது நடத்தினா நல்லா ஒழுங்கா வேலை செய்ய வச்சு அந்த சம்பளத்தை கொடுத்து தாங்களே இதை வச்சு அதை என்ன பொருள் என்னென்றானா செய்து போட்டு அந்த சாமான் விற்று கொடுத்து சம்பளத்தை கொடுக்கக்கூடிய இருக்கணும். ஒரு நல்ல ஆளா வச்சு ஒரு இதா இருந்து அதை பார்க்கணும், செயற்படுத்தணும். ஏன்னா பிள்ளைகள் நம்பி விடக்கூடாது, பிள்ளைகள் வெளியே நம்பக்கூடாது. அதுகள் செய்யுங்கள் எல்லாம் செய்யுங்கள். இப்போ அதுக்கு ஒரு பொறுப்பாக இருக்கணும். அது கொஞ்சம் சிலமை தாங்கணும், நல்ல ஆக்களா சிலமை தாங்கணும். ஒரு சண்டை சொல்லிட்டாமல் வேறு செய்யணும். அது கட்டாயம் செய்யத்தான் வேணும். பெரிய பெருங்கால சந்தைகள் அழிந்து போகக்கூடாது இருக்குது. அப்ப அதுக்காக வேண்டி பெருங்கால சந்தைகள் இதுக்கு போகணும். நாங்கள் அந்த காலம் ஆரோக்கியத்துக்கு தொழிற்சாலையில இந்த விவசாய நடத்தினார்கள். அப்ப நானும் சின்ன பிள்ளைதான் இருக்கிட்ட நானும் நெசவுக்கு போய் எல்லாம் நல்ல வடிவ நெசவடிச்சு துவாயோ வச்சிட்டோ சாதையோ எல்லாம் அடிச்சு எல்லாம் பங்க வச்சு நல்லா பழம் இருந்தாங்க. நல்ல வடிவம் அதை பேர்ந்து வேண்டாம் அது சரி அது அங்கா பின்னா விட்டாச்சு. அதே மாதிரி இந்த இதே மதங்களுக்கு அந்த ஒரு மாஸ்டர் மாறும். வந்து மாஸ்டர் வந்தங்களுக்கு பழக்கினவர் வந்து எல்லாம் பழகி நோட்டு எழுதி பழகி என்னென்ன பொருள் என்னென்ன பேர்கள் செய்து நோட்டு எழுதி பழக்கித்தான் என்ன தறிய கைத்த செய்து அதை எல்லாம் செய்து தறிய இளையவேல் செய்து எல்லாம் நாங்கள் செய்தாங்க. அப்படி ஒரு பொறுமையான ஒன்று ஒரு விடணும். நல்ல விஷயமா ஒரு பார்க்கக்கூடிய ஒரு ஆளை விட்டுத்தான் இருக்கணும். சும்மா வடிவ ஒழுங்கா இருந்து அந்த பிள்ளைகளை பார்த்து இந்த மாதிரி பேர் செய்யுங்கன்னு சொல்லி சொல்லணும். உங்களோட கருத்து நீண்ட நேர கருத்து மிகவும் மகிழ்ச்சி. என்னன்னு சொன்னால் நீங்க கனகால அனுபவம் தானே உங்களுக்கு. சோ உங்களோட கருத்தை நான் கட்டாயம் முன்வைக்கிறேன். நல்ல கருத்துக்கள் நல்ல, கண்டிப்பா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செயல்படுத்துறேன்னு நம்புறேன். நிறைய பேரும் அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியம்மா, ஓகே. கட்டாயம் இப்ப செய்யற பிள்ளைதான் நல்லான்னு சொல்லலாம். இப்ப அலுவல் பாக்குற பிள்ளைதான் நல்லான்னு சொல்லலாம். எல்லாரும் செய்ய மாட்டேன் தான். எனக்குமா இதுக்குள்ள தெரியும். நான் இப்ப உங்களோட ஒரு பிள்ளைதான், உங்களோட பேரன். இதுக்குள்ள எல்லாரும் கேட்டு போக கூடாது, வேற ஒண்ணுன்றதான் எந்த நோக்கம். ஒற்றுமையா இருந்து செய்யணும். சில பேர்களுக்கு இதா இருக்கும் இல்லையா இல்லை, எங்களுக்கு அது ஒழுங்கு முறையா நடக்கத்தான் முடியும். என்னன்னு பிள்ளைகள் எல்லாத்தையும் கூட்டம் வச்சு எல்லாத்தையும் கதைச்சு என்ன வேலை செய்யணுமோ செய்யுது ஒழுங்கா செய்யணும். இப்ப அந்த சம்பளத்தை என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலை செய்தாலும் அந்த இப்ப நின்று பொறுப்பா நிக்கிறோமே அது அந்த அந்த இதாத்தான் அந்த எல்லாத்தையும் பொறுப்பு செய்து சம்பளத்தை கொடுக்க இருக்கணும். சரி, என்ன என்றாலும் செய்யணும். வணக்கம் அக்கா.
என்னன்னு சொன்னா இப்ப நான் இங்க எங்களோட ஊருக்குள்ள ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு தெரியும் எனக்கு. அப்ப நீங்க நீண்ட காலம் பார்த்திருப்பீங்களா, எங்களோட ஊருக்குள்ள ஒரு சும்மா ஒரு கட்டிடம் ஒன்று இருக்கு நிறைய நாளா. ஒரு பாய்த்தர் இயங்கி வந்தது, இப்ப தத்துவ நிலைமை இயங்காமல் அது நீண்ட காலமா அப்படி இருக்கு. ஸோ அது என்னன்னு சொன்னா இளைஞர் யுவதிகள் மற்றது குடும்ப பெண்கள் இங்கே இருந்து வெளியில போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அதுக்கு இங்க வீட்டுல நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனை வந்து போய் கொண்டு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட நான் இந்த முயற்சி ஒன்று எடுக்கிறேன். என்ன சொன்னா இந்த கட்டிடத்துக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுக்கணும். உங்களோட கருத்து என்ன? அது இப்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பு இங்க வேணுமா இல்லது நீங்கள் வேலை போட்டு தந்தா நாங்க செய்வோம். கண்டிப்பா கண்டிப்பா செய்வோம். நம்பிக்கை இருக்குதானே? நம்பிக்கையோட செய்வோம். உங்களை இதை காப்பாற்றுவோம் நாங்க. அது சரியா? சரியா, ஓகே, நன்றியா. வணக்கம் அண்ணா. சொன்னாங்க என்னோட ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொன்ன ஒரு பெரிய ஒரு புள்ளி என்னன்னு சொன்னாலன்னா, நான் இப்ப நிறைய பேர்கிட்ட இந்த இது சம்பந்தமா கதைச்சு கொண்டு வரேன். எங்களோட ஊர்ல ஒரு பழைய கட்டடம் ஒன்று இருக்கு. பழசன்னு சொல்றதை விட தொழிற்சாலை ஒன்று இயங்கி வந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு அது இயங்கல. அது உங்களுக்கும் தெரியும் தானே? தெரியும். அதுக்கு இப்ப என்ன சொன்னா, ஒரு இளம் சமுதாயங்கள் இது சீர்கட்டு போகாமல் மற்றது என்ன சொன்னால் நிறைய குடும்ப தலைமை பெண்கள் இங்கிருந்து வெளியிடங்கள்ல போய் வேலை செய்யுது. ஒரு வீட்டுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெளியினோம். ஸோ அந்த இதுக்காண்டி இங்கே ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுக்கணும் என்று சொல்லி நாங்கள் இளைஞர் சமுதாயம் இதை மேற்கொண்டு வரோம். உங்களோட கருத்து என்ன? இங்கே ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்குறதுக்கான கருத்து என்ன உங்களோட? இங்கே நிறைய பொம்புகள் வேறு இடத்து வேலைக்கு போய் கொண்டு நிற்கின்றோம். அதை தடுத்து இந்த ஊருக்கே தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்குமாறு பெற்றுக்கொள்கிறோம். என்னன்னு சொன்னா, என்ன தொழில் வாய்ப்பு இங்கே செய்தால் நல்ல மட்டும் நீங்க நினைக்கிறீங்க? பெண்களும் ஆண்களுக்கும் தொழிற்பாடு தான் முக்கியமாக தேவை. கண்டிப்பாக வேணும் என்று. ஏனென்றால் பெண்களும் செய்யணும், ஆண்களும் செய்யணும். ஓகே ஓகே, சரி அண்ணா, நன்றியா. நன்றி. வணக்கம் அக்கா. இந்தாங்க, இதை பிடிங்க, கையில வச்சிருங்க, சாப்பிட்றாதீங்க. என்னன்னு சொன்னால் சரி, ஓகே. என்னன்னு சொன்னாலக்கா, இப்ப தெரியும் தானே, எங்களோட ஊருக்குள்ள ஒரு தொழிற்சாலை இயங்கி வந்த அந்த கட்டிடம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேல அந்த கட்டிடம் இயங்கி வந்து அதுக்கு பிறகு அது செயலற்று போய் அப்படியே இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுப்போம். அதுக்குள்ள ஒரு இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று உருவாக்கி கொடுப்போம் நோக்கத்தோட நாங்கள் இளைஞர்கள் வெளிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட கருத்து என்ன? அதுக்குள்ள ஒரு தொழில் வாய்ப்பு ஒன்று வந்தாலும் என்ன செயற்படுவீங்களா, இல்லை எங்களுக்கு தொழில் வாய்ப்பு அதுக்குள்ள வேண்டாமன்னு நினைக்கிறீங்களா? தூரங்களுக்கு நாங்க பிள்ளைகளை விடையலாம். அப்போ எங்களோட ஊருக்குள்ள அப்படி ஒரு நடந்தா எங்களுக்கு விருப்பம் தானே. கண்டிப்பாக. என்ன சொன்னா, இப்ப உங்களோட கருத்து என்ன? என்னன்னு சொன்னால் உங்களோட மனசுல இருக்குன்னு தானே, இப்ப என்னென்ன தொழில் இங்க செய்யலாம்னு சொல்லி உங்களோட கருத்து என்ன? அது இந்த பெக்கெட் பண்றோம், பண்ண வேலைகள், மற்ற கையாளுகள் வளர்க்கறதுக்கு என்ன வந்தால் சந்தோஷம். என்ன கண்டிப்பா வெறுமன்று நான் நினைக்கிறேன். நிறைய உறவுகள் இதுல பார்த்து கொண்டிருக்கணும். அவை இந்த இதுல இருந்து நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். கம்பெனிகள் நடத்துறாக்கள், மற்றது புறநில இருந்து இங்க இருந்து எல்லாம் இருக்குதான். சைக்கிள் இல்ல, நீண்ட தூரம் கிட்டத்தட்ட இங்க இருந்து 8 கிலோமீட்டர் அங்க பயணிக்கணும். அதை தாண்டித்தான் எல்லாரும் வேலைக்கு போகணும். என்னன்னு சொன்னா, இங்க இருந்து இப்ப நிறைய பேர் பொறியினுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்து அப்படி நிறைய தொழிலாய்ப்பு செய்யலாம். அதை இங்க கொண்டு வந்து இவங்ககிட்ட பேக் பண்ண கொடுத்து நீங்க அவைகளுக்கான ஊதியங்களை கொடுத்து நீங்கள் அதை திருப்பி மீட்டு வேண்டி கொண்டு போகலாம். செயல்படக்கூடிய ஆள் அந்த விற்பனை கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் வடிவாக கொடுக்கக்கூடிய ஆளை அந்த பிள்ளைகள் போற பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பதவிகள் செய்ய மாட்டோம். அது பிடிக்க ஆள் ஒரு நல்ல ஆள் வந்து தலைவர் அங்கே நின்று செயற்படுத்தணும். ஒரு பெரிய ஒரு ஆள் உதவி அனுப்பிக்கொள்ளணும். அந்த சம்பளங்களை வாங்கி கொடுத்து மற்ற அந்த பொருள்கள் அதில் எல்லாம் பிள்ளைகளுக்கு பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு சேஃப்டியாக இருக்கணும். அதை சேதப்படுத்தக்கூடாது அந்த பொருள்களை. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் நாங்கள் இப்போ குட்டிகளாக கேட்கல, அந்த பிள்ளைகளை சேதப்படுத்தணும். அதுகளை நாங்கள் ஒழுங்குமுறை பிள்ளைகளுக்கு எல்லாம் காட்டி கொடுத்து அதை பெருசாக்களாக நின்று
நீங்க அப்படி செய்யுங்க சொல்லலாமோ சேதப்பட்ட புறானது பிறகு பழக்கி விட்டா அப்புறம் அந்த இது படி வந்த பழகினா அப்புறம் செய்யுங்களாது போக அவையோட இதுக்கு வந்துடுவேன் சொன்னா இப்ப நான் ஒரு தொழில்வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தால் அவைகள் தங்களோட தொழிலை தாங்கள்லாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இருப்பினோம் கண்டிப்பா என்னன்னு சொன்னா அந்த தொழில் வாய்ப்பிட்டு போகக்கூடாது அப்படி என்று யோசிச்சு தாங்களே செயற்படுத்தணும் அதான் உண்மையான நியத்தி கண்டிப்பா நம்புறேன் நான் இந்த தொழில் வாய்ப்பு கண்டிப்பா உருவாகும் வந்து நீங்களும் நம்புங்க நாங்கள் நம்பிக்கொண்டு எங்களுக்கு நம்பிக்கையாகவும் நாங்கள் எப்போது எதிர்பார்க்கிறோம் இந்த பெரிய கட்டிடம் ஒன்று இருக்காது நாங்களுக்கு கட்டிடத்தை கட்டி கொடுத்து வாங்கடாத்தே ஓட்டுப்பிள்ளால் இயங்காமல் சனம் இல்லாமல் நாட்கள் இல்லாமல் அதுக்கு ஆட்களை கட்டி மாட்டுகளை கட்டி அங்கே எல்லாம் செய்யணும் அப்போ அதுகள் எல்லாம் இருக்கக்கூடாதுகள் எங்களுக்கு அதை கட்டி பார்க்க கட்டிடத்தில் எங்களுக்கு உருவாக்கியது ஒன்று செய்து கொடுக்கணும் நாங்கள் கேட்டுக்கணும். சரி அக்கா நன்றி. ஓகே உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. என்னென்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாற்ற எதிர்பார்ப்பும் தங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று உருவாக்கி தர சொல்லி தான் அவ இந்த எதிர்பார்ப்பு ஃபுல்லா. ஸோ அதுக்காண்டி நான் முயற்சி எடுக்கிறேன். இப்போ எனக்கு செயற்படுத்தி தர போறது நீங்கள் தான். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். எங்களோட ஊரை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரணுன்றதான் எங்களோட நோக்கம். நீங்க கண்டிப்பா என்னன்னு சொன்ன சப்போர்ட் பண்ணி நம்புறேன். இங்கே ஸ்ரீலங்கால பார்த்து கொண்டிருக்கிற கம்பெனி மேன்ஸ் அப்படி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் ஒன்று எங்களோட ஊருக்கு தாங்க. கண்டிப்பாக நாங்கள் இதில் இருந்து இந்த ஒரு கஷ்டப்பட்ட கிராமம் இந்த கஷ்டத்தில் இன்னும் கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டியது உங்களோட கடமை என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த வீடியோ முடிக்கிற ஒரு டைம் இருக்குது. இதில் இந்த நண்பன் இந்த வீடியோ எடுக்கிற இந்த நண்பன் நான் எடுக்கிறான். யூனிவர்சிட்டி ஜஃப்னா யூனிவர்சிட்டி ஃபைனல் இயர். ஸோ அவன்கிட்டையும் அவன் தான் என்னோட கூட சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அவன்கிட்டையும் இதை பற்றி சில கருத்துக்கள் கேட்போம். ஓகே வணக்கம் நண்பன். வணக்கம். நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் பயணிச்சு வந்திருக்கிறோம் தெரியும் தானே. இப்போ எங்களோட ஊரில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணினோம். ஸோ லாஸ்ட்டாக உங்களோட கருத்து என்னடா? என்னன்னு சொன்னால் எங்களோட கிராமம் வந்து 280 பிரிவில் ஆதரவு தேர்தல் பெரிய புக்கன் என்ற பிரிவில் தான் எங்களுடைய கிராமம் இருக்குது. எங்களுடைய கிராமத்தில் பெரிய பெரிய இடங்கள், அதாவது வந்து பெரிய பெரிய புண்பள்ளி இருக்குது. அதே மாதிரி வந்து நண்பன் சொன்ன மாதிரி பாவிக்காத நிலைமையில வந்து தொழிற்சாலை வந்து இருக்குது. அந்த தொழிற்சாலையில வந்து நாங்கள் நிறைய, அதாவது தொழிற்சாலை வந்து ஆரம்ப காலத்துல இருந்த தொழிற்சாலை வந்து இப்ப புறணமைக்கப்பட்டிருக்கு. ஆனா புறணமைச்சிருந்தாலும் கூட அங்க வேலை நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளும் வந்து அங்க இல்லை. குறிப்பா நாங்க பார்த்தோம்னு சொன்னா ஆரம்ப காலத்துல பாயை வந்து பாய் தொழிற்சாலையாகத்தான் அது இருந்துச்சு. இப்ப வந்து அந்த பாய் தொழிற்சாலை வந்து இயங்க முடியாத நிலையில வந்து இருக்கின்றது. அந்த பாய் தொழிற்சாலையை விட்டுட்டு இப்ப இளைஞர்கள் மத்தியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா இளைஞர்கள்ட்ட வேலை வாய்ப்பு வந்து எங்களோட ஊரை பொறுத்த மட்டும் வந்து பெருசா வந்து குறைவா தான் இருக்குது. அப்ப அதில் வந்து நாங்கள் குறிப்பா வந்து அந்த வேலை மட்டத்துல வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து நாங்கள் குறிப்பா வந்து கம்பெனி, அதாவது குறிப்பா மிக்சர் கம்பெனியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய தொழில் ரீதியான வேலை வாய்ப்பை ஊக்கப்படுத்துவதற்காக வந்து குறிப்பா வந்து இந்த தானிய வகைகளுடைய பேக்கெட் பண்றதோ மற்ற மாத்திருச்சு விற்கிற மாதிரி அப்படியான முயற்சிகளை வந்து தொழிற்சாலை வந்து மேற்கொள்வோமாக இருந்தா அந்த தொழிற்சாலையில வந்து சிறுவர்கள் என்றாலும் சரி, அதே மாதிரி படிச்சுட்டு வந்து வேலை இல்லாம இருக்கிற ஆட்கள் இருந்தாலும் சரி, மற்ற எங்களுடைய ஆண் பெண்களுடைய இருக்கிற ஊர்ல இருக்கிற ஆட்கள் இருந்தாலும் சரி, அதுல வந்து நன்மை அடைவார்கள் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். ஓகே நன்றி நண்பன். சொன்ன நாங்களோட சமூக பணி நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். அவ்வளவு எங்களுக்கு கல்லறி விழுந்தாலும் எங்களுக்கு விழுதுதான் இல்லையான்னு சொல்லல. நல்லதை செய்ய விழுதுதான். நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்போம். என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிப்பீங்களான்னு நான் நம்புறேன். கண்டிப்பா தெரியும் தானே. இப்போ எங்களோட ஊர்ல அவ்வளவு பிரச்சனைகள் சந்திச்சிட்டோம். நல்லது செய்யுது. ஸோ இதே எங்களோட முயற்சியை நாங்கள் கொண்டு வருவோம். என்னென்னு நாங்கள் சமுதாயம் கீழ் மட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது, மேலே வருவோம் என்று நம்புறேன். கண்டிப்பா இதை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்க கண்டிப்பா நம்புறேன். என்னன்னு சொன்னா இப்ப எங்களோட ஊர் வந்து பின்னங்கிய கிராமமா இருக்குது. அதே சந்தர்ப்பத்துல வந்து பின்னங்கிய கிராமமா இருந்தாலும் கூட
கல்வி அறிவு மட்டத்திலையும் சரி, அதே மாதிரி வந்து இளைஞர்கள்ல வந்து விளையாட்டுலையும் சரி எங்களோட ஊர் வந்து ஒரு பிரபல்யமாக அடைந்து கொண்டு இருக்க ஊராக தான் இருக்குது. இப்ப தற்போது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்களோட ஊர்ல 3A எடுத்த கணித பிரிவுல வந்து 3A எடுத்த மாணவன் வந்து இருக்கிறான். அப்ப எங்களோட ஊர் வந்து படிப்பறிவு மட்டத்துல வந்து வளர்ந்து கொண்டு போகுது. அதே சமயத்துல இளைஞர் மட்டத்துல பார்த்தோம்னு சொன்னா, இளைஞர் மட்டத்துல குறிப்பா வந்து படிச்சுட்டு வந்து இடைவிலகிற மாணவர்கள் வந்து கொஞ்சம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில நாங்க தொழில் வாய்ப்பை வந்து பெற்றுக் கொடுப்பதற்கு வந்து முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வரோம். அதனால் வந்து இயங்க முடியாத நிலையில இருக்கிற தொழிற்சாலையை வந்து நாங்கள் மீளவும் வந்து புரணிமைப்பாக இருந்தா அங்க வந்து நிச்சயமாக வந்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து பெற்றுக்கொள்ளப்படும். அதே சந்தர்ப்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து கூலி வேலைக்கு போறார்கள். அதாவது வந்து படிப்பை விட்டுட்டு தங்களுக்கு வந்து படிப்பு முக்கியம் இல்லை, தங்களுக்கு வந்து படிப்புகால வந்து தங்களுக்கு வீட்டுல இருக்கிற வறுமை காரணமாக வந்து வெளியிடங்களுக்கு வந்து கூலி வேலைக்கு போறார்கள். கூலி வேலைக்கு போற சந்தர்ப்பத்துல அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னா, தங்களுடைய குடும்பத்தை வந்து பார்ப்பதற்கு அந்த கூலி வேலை தான் தங்களுக்கு மூலதனமா இருக்குன்னு யோசிக்கிறார்கள். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப அந்த விஷயத்த வந்து நாங்கள் மாற்ற வேணும். என்ன சொன்னா, இளைஞர் சமூகத்துல நெடுகாம வந்து ஒவ்வொரு கால போதிலும் வந்து இப்ப காலங்கள் மாறிக்கொண்டு போது அந்த கால ஏற்றத்துக்கு ஏற்ற வகையில நாங்க அந்த இளைஞரை வந்து பாதை மாறாத வகையில கொண்டு செல்ல வேண்டும். அப்ப அந்த வகையில வந்து அவர்களுக்கு வந்து நாங்க தொழில் வாய்ப்பை பெற்றுக் கொடுப்போமாக இருந்தா அந்த தொழில் வாய்ப்பின் மூலமாக வேறு இடங்களுக்கு போய் புதிய அனுபவங்களை பெற்று அதனூடாக பெரிய ஒரு தொழில் முயற்சியாளராக வரக்கூடிய நிலைமையும் இருக்கு. அப்ப அதையும் நான் இதனை தெரிவிச்சு கொண்டு வரேன். அப்ப நண்பன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போடுறான். அப்ப அதை குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உதாரணமா ஊருக்கு சமூகத்துக்கு வந்து பயன்படக்கூடிய நல்ல வீடியோக்களை வந்து அப்லோட் பண்றான். அப்ப அந்த வீடியோக்கள்ல வந்து மூலமாக எங்களுடைய ஊரினுடைய அதாவது ஊரினுடைய நிலைமையும் வந்து எடுத்து காணப்படுது. அதே சந்தர்ப்பத்துல வெளியுலகத்திற்கு வந்து எப்படி வந்து நாங்க இருக்கணும் என்ற நிலைமை இதை பார்த்து வந்து நிறைய பேர்கள் வந்து தங்களுடைய முயற்சிகளை வந்து எடுக்கக்கூடிய நிலைமையும் இந்த வீடியோத்தினூடாக நாங்க பார்த்துக்கொள்வோம். தனி வந்து எங்களுடைய முயற்சியாக வந்து நாங்கள் இப்ப நண்பன் சொல்ற மாதிரி நண்பன் செய்யற மாதிரி தனி வந்து அவருடைய முயற்சியாக இல்லாம அவர் வந்து இது சம்பந்தமான நிறைய வீடியோக்களை வந்து எடுக்க வேண்டும்னு சொல்லி நான் இந்த சந்தர்ப்பத்துல அவருடைய நண்பன் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்றேன். நன்றி நண்பன். ரைட். அதே மாதிரி நண்பன் வந்து இந்த வீடியோக்கு நண்பன் எடுக்கிற வீடியோக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்களை வந்து தெரியுங்க. இந்த வீடியோல வந்து ஏதாவது பிள்ளையா இருந்தா ஏதாவது தவறா இருந்தா நீங்க சுட்டி காட்டலாம், பிரச்சனை இல்லை. இப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய யூடியூப் காரங்க வந்து நிறைய வீடியோக்கள் வந்து செய்யறாங்க, நிறைய அப்லோட் பண்றாங்க. அப்ப அந்த அப்லோட் பண்ற சந்தர்ப்பத்துல சில குறைகள் வந்து நீங்க சொல்ற குறைகள் தான் அவரை வந்து ஒரு நல்ல பாதையில வந்துட்டு செல்லும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்துல சொல்ல வாரேன். அதே சந்தர்ப்பத்துல நான் இறுதியா சொல்ல வர விஷயம் வந்து இந்த தொழிற்சாலை மட்டும் இல்ல, இப்ப நாங்க ஆரம்ப கட்டமா இந்த தொழிற்சாலையை வந்து இந்த தொழிற்சாலை முதல் கட்டமா எடுத்திருக்கிறோம். அடுத்த கட்டமா வந்து இளைஞர் இளைஞருக்கு மத்தியில என்னென்ன வேலை வாய்ப்புகள் உருவாக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளையும் நாங்க இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று சொல்லி நண்பனுக்கு சொல்லுவாங்க. ஓகே, நன்றி நண்பன். கண்டிப்பா அடுத்த கட்டம் நாங்கள் இவியலை கீழே கொண்டு போக கூடாது தானே. நாங்க எங்கட கட்டம் மேல கொண்டு போய் ஒரு நிலைக்கு கொண்டு வந்து எங்கட ஊரை ஒரு உதாரணமா காட்டக்கூடிய மாதிரிக்கு கொண்டு செல்வதற்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமாக. என்னன்னு சொன்னா இப்ப எங்களை நாங்க வீடியோ எடுத்து சில பேர் யோசிப்பாங்க, இந்த வீடியோத்தினோடாக தங்களுடைய முகங்கள் காட்டுகின்ற போது தாங்கள் வந்து பின்தள்ளப்படுவோம் என்று சொல்லி சில பேர் யோசிப்பாங்க. ஆனா வந்து உண்மையா நிச்சயமாக வந்து நாங்கள் அந்த வீடியோ எடுக்கின்ற போது உண்மையான அவர்களுடைய நிலைமை வந்து எங்களுக்கு வெளிக்கொண்டு வரப்படுது. சில பேர் யோசிப்பாங்க, இதனால வீடியோ எடுத்தா வந்து எங்களுடைய முகங்கள் எல்லாம் தெரியுது, எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி. அது வந்து நிச்சயமாக ஒரு பிள்ளையான விடயம். அதாவது வேற இடங்களுக்கு நாங்க போய் சொல்லிக்க இது வந்து இன்னொரு ஆக்களுக்கு வந்து ஒரு முன் உதாரணமா இருக்கு. நாங்க வந்து இப்படியான விடயங்கள் வந்து இவையில் வந்து படிச்சிருக்கணும், அதே மாதிரி இந்த ஊர் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட நல்ல நிலைமைக்கு வந்து அவர்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை வந்து எடுக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் யோசிப்பார்கள். இன்னும் வேற கிராமங்கள் இருக்கிற ஊர் இளைஞர்களாலும் சரி, அதே மாதிரி வந்து அங்க இருக்கிற கல்வியற்ற ஆக்கள் என்றாலும் சரி, இதே மாதிரி முயற்சிகளை எடுத்து தங்களுடைய ஊர்களை வந்து முன்னேற்றக்கூடிய நிலைமை வந்து இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்ல வரேன். ஓகே, நன்றி நண்பன். அடுத்த கட்டம் நண்பன் என்ன சொன்னால், இது மட்டும்தான் உங்களோட மனசுல இவ்வளவுதான் எங்களோட ஊருக்காண்ட இதுகள் மனசுல வச்சிருக்கீங்களா, இல்ல இன்னும் வேற எண்ணங்கள் இருக்கா? இருக்கு, நிறைய எண்ணங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னா எங்களோட ஊர்ல வந்து குறிப்பா வந்து தொழில் முயற்சி என்றது வந்து மிக மிக குறைவு. எல்லாரும் வந்து குறிப்பா வந்து ஆக்கள் வந்து படிக்கிற ஆக்களும் இருக்காங்க, அதே சந்தர்ப்பத்துல வந்து நாளாந்த வேலைகளுக்கு போறவங்களும் இருக்காங்க.
இருக்காங்க. அவங்க மத்தியில வந்து நாங்கள் ஒரு தொழில் முயற்சியை மேற்கொள்வோமாக இருந்தால் அவர்களுக்கு வந்து அந்த தொழில் முயற்சி வந்து நல்லா கை கொடுக்கும் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோவை வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. நிறைய புலம்பெயர் உறவுகள் இருந்தாலும் சரி, நிறைய யூடியூப் நண்பர்கள் இருந்தாலும் சரி பார்த்து கொண்டிருப்பீங்க. இந்த வீடியோவை வந்து நீங்க பார்த்துட்டு அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்னு சொன்னா தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை வந்து நாங்கள் முன்னெடுக்க முடியும். குறிப்பா வந்து இந்த தொழிற்சாலையில வந்து நாங்கள் வேலை வாய்ப்பு வந்து பெற்றுக் கொடுப்போமாக இருந்தா தொழிற்சாலையில அங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து பெரிதும் நன்மை அடைந்து கொள்வார்கள். அதே சந்தர்ப்பத்துல இங்க இருக்கின்ற மக்களும் வந்து அதுல நன்மை அடைஞ்சு கொள்வார்கள் என்று நான் சொல்ல வரேன். அதே சந்தர்ப்பத்துல வந்து அந்த தொழிற்சாலையில நடக்கிற தொழிற்சாலையில வந்து அப்படி ஒரு முயற்சி வந்து எடுத்து வெற்றி அளிக்குமாக இருந்தால் அதை நாங்கள் நிச்சயமாக யூடியூப் தளத்திலையும் வந்து அதை பதிவிடுவோம் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வரோம். அதே சந்தர்ப்பத்துல கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் செய்யற ஒவ்வொரு வேலை திட்டம் இப்படியான ஒரு இதுகளை நாங்க உருவாக்கி இருக்கிறோம்னு சொல்லி நிறைய பேருக்கு இது ஒரு முன்னுதாரணமா இருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி நாங்கள் இவ்வளவு ஒரு வேலை திட்டம் நாங்கள் இங்க செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வேற ஒரு இடங்கள்ல வேற வேற கஷ்டப்பட்ட இடங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவிகள் நாங்க கண்டிப்பா செய்வோம். நிச்சயமான ஒரு திட்டங்கள் என்னன்னு சொன்னா எங்களோட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குறிப்பா வந்து இந்த தொழில் முயற்சி என்று சொல்லிக்க ஆரம்ப காலத்துல வந்து எங்களோட ஊர் வந்து நிறைய, அதாவது வந்து குறிப்பாக வந்து எங்களுடைய புறணமைக்கப்பட்டிருந்த வேறு இடங்களில இருந்து தான் வந்து குடியமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வந்து இப்ப தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வீடு வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் கூட அவர்களுக்கான தொழில் முயற்சி என்பது வந்து குறைவா இருக்குது. அந்த தொழில் முயற்சியை வந்து நாங்கள் இளைஞர்கள் மத்தியில நிச்சயமாக இளைஞர்களாக இருக்கிற நாங்கள் வந்து நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா நண்பன் சொன்ன மாதிரி நண்பன் வீடியோனூடாக வந்து பல்வேறு நபர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து தெரிய வர போகிறது. அப்ப இதனூடாக வந்து நீங்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னா, ஃபுல் பாக்குற எல்லா நண்பர்களும் வந்து சப்போர்ட் தந்தீங்கன்னு சொன்னா எங்களை இந்த தொழிற்சாலையில வந்து வேலை வாய்ப்பை வந்து மேற்கொள்ளக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லுவேன். நன்றி நண்பன். என்ன சொன்னால் இந்த நண்பன் சொன்ன ஒவ்வொரு கருத்தும் அப்படி ஒரு கருத்தான கருத்து. ஸோ கண்டிப்பா நம்புறேன் நீங்க எல்லாரும் உதவி செய்வீங்களான்னு சொல்லி. மற்றது என்னன்னு சொன்னா இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லை, எல்லாரும் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் கொண்டு தாங்க. கண்டிப்பா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட நிப்பாட்டுறோம். ஓகே, முடிக்கிறோம். ஓகே.